அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பொருளின் விற்ற விலை என்னன்னு கொடுத்துருக்காங்க 344 ரூபா 25 பைசா. 2 தொடர்ச்சியான தள்ளுபடிகளுக்கு பிறகு இந்த விலைக்கு அந்த பொருளை விற்றுருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இரண்டாவது தள்ளுபடி சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு அந்த மார்க்கெட் ப்ரைஸ் என்ன 450 ரூபா. அதில் ஃபஸ்ட்டு எவ்வளோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுக்காங்க 10%. அப்போ பொருளின் முதல் விற்பனை விலை என்னவாக இருக்கும் 450 ரூபாயின் 90% இருக்குமா? ஏன்னா அவங்க 10% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ பொருளின் முதல் விற்பனை விலை, அதாவது முதல் தள்ளுபடிக்கு பிறகு 450-இன் 90%. அப்போ இரண்டாவது தள்ளுபடி சதவீதம் Y% அப்புறம் பொருளின் இரண்டாவது விற்பனை விலை என்னவாக இருக்கும், முதல் தள்ளுபடிக்கு பிறகு இருக்கக்கூடிய விற்பனை விலை இதில் அவங்க Y% டிஸ்கவுண்ட்